பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த வீடியோவில் ஹவு டு கல்டிவேட் ஹியூமிலிட்டி, தாழ்மையை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்வது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் ரிவார்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் வெகுமதி என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 5:5 இதே வார்த்தைகள் தான் இருக்கிறது. அப்போ தாழ்மையா இருக்கிற நபர்களுக்கு முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய கிருபை அளிக்கிறார். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், விசுவாசிகளாகிய நாம் நிறைய நேரத்துல ஜெபம் பண்றோம், என்ன வேணும், கிருபை வேணும் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்றோம். அது தவறல்ல. ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, தாழ்மையை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது தானாக கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம். இது விசுவாசிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ், ஒரு ஸ்லாக்கியம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் தாழ்மையுடைய ஒரு நபராக இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை எனக்கு பெருகும். தேவனுடைய கிருபை பெருகினால் தேவனுடைய சித்தத்தை என்னால் எளிதாக நிறைவேற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் ஜெயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது என்ன ரிவார்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனம். 2 ஒரே வசனம், நான் வாசிக்கிறேன். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம், God gives grace to the humble. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 2வது, God exalts the humble in his perfect time. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவர் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். அப்போ நம்மளை தாழ்த்த தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3வது, தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு அதற்கான பிரதிபலன் உண்டு. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நான் தாழ்மை உள்ள ஒரு நபராக இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு உயர்வுமே கிடைக்காத மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை தேவன் தந்தருள்வார். எனவே இந்த காலை நேரத்தில் மீண்டும் நான் நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், தாழ்மை என்பது பலவீனம் அல்ல. நிறைய நேரத்தில் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நம்மளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப வீக்கா பார்க்கலாம். இவங்களுக்கு பலன் கிடையாது, இவங்க பலனற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் தாழ்மையா இருப்பதுதான் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பலனாக இருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பலனை ஒரு நாளும் விட்டு விடாமல் சரியான நபர்களாய், தாழ்மையுடைய நபர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வாராக. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஏற்ற நேரத்தில் தாழ்மை உள்ள நபர்களை தேவன் உயர்த்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய பலன் உண்டு என்பதை தொடர்ந்து விசுவாசியுங்கள். இந்த வசனங்களை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.